அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரித்மெட்டிக்கல் ரீசனிங் தமிழ்ல எண்கணித பகுத்தறிவு அப்படின்னு சொல்லுவோம். இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு டாபிக்னு சொல்லலாம். ஏன்னா, இந்த டாபிக்லேருந்து கேட்குற கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதே நேரத்தில பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ட்ரிக்கியாவும் இருக்கும். நம்ம கொஞ்சம் ஏமாந்தா கூட கண்டிப்பா தப்பா தான் ஆன்சர் பண்ணுவோம். ஸோ, அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். பட் ஓவராலா பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின்ஸ்லாம் இதுலேருந்து இருக்கும். ஸோ, ஓவராலா வந்து ஒரு நல்ல ஜாலியான டாபிக் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இதில ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 1 முதல் 100 வரையிலான அனைத்து எண்களையும் நீங்கள் எழுதினால் 3ஐ எத்தனை முறை எழுதுவீர்கள்? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? அதாவது நம்ம 1ல ஸ்டார்ட் பண்ணி 100 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸை வரிசையா எழுதுனோம்னா, அதில 3ங்கிற நம்பரை எத்தனை வாட்டி எழுதியிருப்போம்? அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு 1ல ஸ்டார்ட் பண்ணி 100 வரைக்கும் நம்பர்ஸ் எழுதிட்டு, அதுக்கப்புறம் அதில் 3 எத்தனை டைம் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு பதிலாக, ஸ்ட்ரைட்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸில் 3 வரா மாதிரி என்னென்ன நம்பர் இருக்கோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ சிம்பிள் தான். இப்போ நாம 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 1, 2 விட்டுறலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நமக்கு எந்த இடத்துல 3 வரும்னா, இந்த 3ங்கிற நம்பரில் தான் நமக்கு ஃபஸ்ட்டு 3 வரும். அடுத்து எந்த நம்பரில் 3 வரும்? 13ல் வரும். அடுத்து 23ல் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 30ல் வரும். அடுத்து 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 43, அப்புறம் 53, 63, 73, 83, 93. ரைட்டுங்களா? ஸோ இதுக்கப்புறம் எந்த நம்பர்லேயும் வந்து 3 வராது. அதாவது 100க்குள்ளே இருக்கிற எந்த நம்பர்லேயும் இதுக்கப்புறம் 3 வராது. இப்போ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 3ஐ எத்தனை முறை எழுதுவீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதான் இப்போ நம்ம எழுதணும் இல்லையா? இதில் 3ங்கிற நம்பரை எத்தனை வாட்டி எழுதணும்னு கேட்டிருக்காங்க. இதை எழுதும்போது ஒரு டைம் எழுதிட்டேன். செகண்ட் டைமு, தேர்ட் டைமு, ஃபோர்த் டைமு, ஃபிஃப்த் டைமு, 6த்து, 7த்து, 8த்து. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 33 எழுதும்போது நம்ம 2 வாட்டி எழுதியிருக்கோம். அப்போ 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. சரிங்களா? ஸோ அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம 3ங்கிற நம்பரை 20 முறை எழுதியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் கொஷின் இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான கொஷின். ஃபஸ்ட்டு கொஷினுங்கிறதுனால நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியம். சரிங்களா? 2 வாட்டி எழுதியிருக்கோம். அதை வந்து நல்லா பார்த்துக்கணும். இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 20. அடுத்த கொஷின் பார்க்கலாமா? அடுத்த கொஷின் பாருங்கள். 100லிருந்து 10ஐ எத்தனை முறை கழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது 100லேருந்து 10ங்கிற நம்பரை எத்தனை டைம் வந்து சப்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஷினை வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக வச்சுக்கங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் கொஷின் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு உருளை வடிவ கூடையில் உள்ள பூக்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் 2 மடங்காகிறது. 12வது நாளில் அந்த கூடை முழுவதும் பூக்கள் நிரம்பினால் அந்த கூடை பாதி நிரம்ப எத்தனை நாட்கள் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில், அதாவது ஒரு உருளை வடிவத்தில் ஒரு கூடை ஒன்று இருக்குது, ஒரு பேஸ்கெட் ஒன்று இருக்குதான். சரிங்களா? இந்த பேஸ்கெட்குள்ளே பார்த்தீங்கன்னா பூக்கள் இருக்குதான். ஸோ இதான் பூன்னு வச்சுங்க சும்மா. சரிங்களா? இப்போ அடுத்தவங்க என்ன ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்கன்னா, இந்த பூக்கள் இருக்குது இல்லையா, இந்த பூக்களுடைய எண்ணிக்கை வந்து ஒவ்வொரு நாளும் 2 மடங்காகுது. அதாவது டபுள் மடங்காகுதான். உதாரணத்துக்கு ஃபஸ்ட் நாள் 10 பூ இருந்தால் 2வது நாள் பார்த்தீங்கன்னா இது 2 மடங்காகி 20 பூவாக மாறிடும். அதே மாதிரி 3வது நாள் பார்த்தீங்கன்னா இது 2 மடங்காயிடும். சரிங்களா? 2 மடங்காகி 40 பூவாயிடும். ஸோ இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இவங்க கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 12வது நாளில் இந்த கூடையே வந்து ஃபுல்லாகிடும். சரிங்களா? 12 நாளில் கூடை வந்து ஃபுல்லாகிடுச்சு. அதாவது ஃபுல்லாக பூ வந்துடுச்சு 12 நாளில். சரிங்களா?
ஸோ இந்த கண்டிஷனை சொல்லிவிட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதே கூட வந்து பாதி ஃபுல்லாக இருக்குது, எத்தனை நாள் எடுத்துருந்துருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? அதாவது கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக 12 நாள். அப்போ அதே கூட பாதி ஃபுல்லாகிறதுக்கு எத்தனை நாள் எடுத்துருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம அவசரத்தில் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, ஃபுல்லாகிறதுக்கு 12 நாள். அப்போ பாதி ஃபுல்லாகணும்னா அதில் பாதி 6 நாள் அப்படின்னு போட்டுருவோம். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக அதை தான் செட்டும் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? பட் இது கரெக்டானா கரெக்டு கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்போது இவங்க கொஷினில் என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு நாளும் 2 மடங்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த கூடையில் இருக்கிற பூக்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் அதுக்கு நாள் இருந்த மாதிரி 2 மடங்காகுது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் முதல் நாள் இருந்ததை போன்று 2 மடங்காகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 11வது நாளில் பார்த்தீங்கன்னா, இந்த கூடை வந்து பாதி ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? உதாரணத்துக்கு இந்த மாதிரின்னு வச்சுங்களா, இதான் அந்த கூடை, இதான் அந்த கூடைன்னு வச்சுருப்போம். 11வது நாளில் இந்த கூடை வந்து பாதி ஃபுல்லாக இருக்கும். சரியா? அப்படி பாதி ஃபுல்லாக இருந்தால் தான் 12வது நாள் என்ன ஆகும்னா, இதே மாதிரியே இன்னொரு மடங்கு சேர்ந்து இங்கேயும் ஃபுல்லாகி அந்த கூடை வந்து ஃபுல்லாகும். சரியா? ஸோ புரியும்னு நினைக்கிறேன். சில பேருக்கு வந்து இந்த கொஷின் குழப்பறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி உங்களுக்கு குழப்பமாக இருந்ததுன்னா திரும்பவும் இந்த கொஷினை மட்டும் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ சிம்பிளான கான்செப்ட் தான். 12வது நாளில் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகிடுச்சு. அப்போ பாதி ஃபில் ஆகிறதுக்கு எத்தனை நாள் ஆகுங்கிறது கொஷின்னு. கொஷினில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஒவ்வொரு நாளும் 2 மடங்கு ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுதான் அந்த கூடைனா, இந்த கூடை பார்த்தீங்கன்னா 11வது நாளில் பாதி ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி ஃபில் ஆகியிருந்தால் தான் 12வது நாள் இது அப்படியே இன்னொரு மடங்காகி, சரிங்களா? அதாவது இது 2 மடங்காகி இதுவும் ஃபுல்லாகும். சரிங்களா? பாதியோட 2 மடங்குங்கிறது 1. ரைட்டா? ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 11. ஒருவேளை இந்த கொஷின் உங்களுக்கு புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு டைம் வந்து நான் வேற ஒரு வீடியோவில் இதை எப்படின்ட்டு சொல்கிறேன். பட் நீங்கள் திரும்ப திரும்ப ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரிஞ்சிடும். ரைட், ஓகே. இப்போ அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு விளையாட்டுப் போட்டியில் 5 குழந்தைகள் பங்கேற்கிறார்கள். ஒவ்வொருவரும் மற்றொருவருடன் தலா ஒரு முறை விளையாட வேண்டுமெனில் மொத்தம் எத்தனை விளையாட்டுகள் நடைபெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஒரு டோர்னமெண்ட் நடக்குது. சரிங்களா? இப்போ கிரிக்கெட் டோர்னமெண்ட்லாம் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 குழந்தைங்க கலந்துக்கிறாங்க. ரைட்டுங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த குழந்தைங்களுக்கு 1, 2, 3, 4ன்னு நம்பரே கொடுத்துருவோம். 1, 2, 3, 4, 5 குழந்தைங்க வந்து இந்த டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிறாங்க. இப்போ இதில் ஒவ்வொரு குழந்தையும் மற்ற குழந்தையோட ஒரு டைம் விளையாடணுமா. சரிங்களா? அந்த மாதிரி விளையாண்டா மொத்தம் எத்தனை விளையாட்டு நடந்திருக்கும், மொத்தம் எத்தனை கேம் நடந்திருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நாம் இந்த ஃபஸ்ட்டு பையனை எடுத்துப்போம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு பையன் என்ன பண்ணுன்னா, மற்ற 4 பசங்களோட ஒவ்வொரு டைம் விளையாடணும். கரெக்டாக தான் கொஷினில் கொடுத்துருக்காங்க. தலா ஒரு முறை விளையாட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஃபஸ்ட்டு பையன் பார்த்தீங்கன்னா 2வது பையனோட ஒரு டைம் விளையாடணும், 3வது பையனோட ஒரு டைம் விளையாடணும், 4வது பையனோட ஒரு டைம் விளையாடணும், அதே மாதிரி 5வது பையனோட ஒரு டைம் விளையாடணும். அப்போ இந்த ஃபஸ்ட்டு பையன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 1, 2, 3, 4 டைம் விளையாடுவோம். ரைட்டுங்களா? ஸோ அப்போ 4 டைம் விளையாடுவோம். ரைட், ஓகே. இப்போ அடுத்து நாம் 2வது பையனை எடுத்துக்கிட்டோன்னா, 2வது பையனும் மற்ற 4 பசங்களோட ஒவ்வொரு டைம் விளையாடணும். சரிங்களா? இப்போ 2வது பையன் என்ன பண்ணுவான்னா, ஃபஸ்ட்டு பையனோட ஒரு டைம் விளையாடுவான். அதுதான் இது. ஸோ இந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2வது பையன் வந்து ஃபஸ்ட்டு பையனோட ஒரு டைம் விளையாடணும். ஆனால் அது இங்கேயே கம்ப்ளீட் ஆகிடும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பையன் 2வது பையனோட விளையாடுறதும், 2வது பையன் ஃபஸ்ட்டு பையனோட விளையாடுறதும் ஒன்று தான். கரெக்டுங்களா? ஸோ அப்போ 2வது பையன், இந்த 2வது பையன் ஃபஸ்ட்டு பையனோட ஆல்ரெடி விளையாண்டுட்டான். அதனால் இதை நாம் விட்டுறலாம். சரியா? இப்போ அது போக மிச்சம் யார் யார் கூடலாம் 2வது பையன் விளையாடணும், 3வது பையனோட ஒரு டைம் விளையாடணும், 4வது பையனோட ஒரு டைம் விளையாடணும், 5வது பையனோட ஒரு டைம் விளையாடணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 3 கேம் வரும். இங்கே வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஒவ்வொருத்தவங்களும் மற்றவங்களோட ஒவ்வொரு டைம் விளையாடணும். அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் 4 கேம் வருமே, 4 விளையாட்டு வருமே, எப்படி இங்கே 3 போடுறீங்கன்னு ஒரு டவுட் வரும்.
ஸோ அதுக்கு தான் இந்த கான்செப்டை வந்து நம்ம பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா 2வது பையன் ஃபஸ்ட்டு பையனோட விளாட்றான் இல்லையா, அதை வந்து நம்ம இதோடையே கொண்டு வந்துட்டோம். சரிங்களா, இந்த டோட்டல் போட்டோம் இல்லையா, இதிலேயே கொண்டு வந்துட்டோம். அதனால தான் வந்து இதை வந்து நம்ம இங்கே எடுத்துக்கல. சரிங்களா, ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கொஷினில் கன்ஃபியூஸான இடம் வந்து இதுதான். சரிங்களா, ஸோ 2வது பையன் ஃபஸ்ட்டு பையனோட விளையாடுறான் தான், ஆனால் நம்ம அதை வந்து இந்த ஃபஸ்ட்டு இதிலே சேர்த்துட்டோம் அதை. அதனால் இதில் தனியாக சேர்க்கலை. அது போக மிச்சம் உள்ளதை மட்டும் சேர்த்துக்கிறோம். அடுத்து அதே மாதிரியே இந்த 3வது பையன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பையனோட விளையாண்டுட்டோம். ரைட்டுங்களா, அதே மாதிரியே இந்த இடத்துல செகண்ட் பையனோடையும் விளையாண்டுட்டோம். அது போக பார்த்தீங்கன்னா இப்போ 4வது பையனோடையும் 5வது பையனோடையும் மட்டும்தான் விளையாடணும். பார்த்தீங்கன்னா 2 வரும். மொத்தமாக 2 விளையாட்டுகள் இங்கே வரும். அதே மாதிரியே 4வது பையன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பையனோட விளையாண்டுட்டான். இங்கே செகண்ட் பையனோடையும் விளையாண்டுட்டான். இங்கே பார்த்தீங்கன்னா தேர்டு பையனோடையும் விளையாண்டுட்டான். இப்போ மிச்சம் 5வது பையன் மட்டும்தான் இருப்பான். அவன் கூட விளையாடுவான். ஒரு விளையாட்டு வரும். ரைட்டுங்களா, இப்போ அடுத்தது நீங்கள் 5வது பையனை எடுத்தீங்கன்னா 5வது பையன் எல்லாரு கூடயுமே விளாண்டுருப்பான். ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஃபஸ்ட்டு பையனோட விளாண்டுருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா 2வது பையனோட விளாண்டுருப்பான். இங்கே 3வது பையனோட விளாண்டுருப்பான். இங்கே 4வது பையனோட விளாண்டுருப்பான். ரைட்டுங்களா, அப்போ 5வது பையன் டோட்டலாக முடிச்சிட்டான். ஸோ இங்கே வந்து நம்ம 0ன்னு போட்டுக்கலாம். அதாவது ஆல்ரெடி அவன் விளையாண்டான். சரிங்களா, அதனால் 0ன்னு போடுறோம். இப்போ இதெல்லாம் கூட்டினோன்னா 4 3 7 2 7 2 9 1 10. இப்போ மொத்தம் 10 விளையாட்டுகள் நடந்திருக்கும். ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் பியில் இருக்குது. சரிங்களா, ஸோ ஒருவேளை இது உங்களுக்கு புரியலைன்னா நான் வந்து சின்னதாக ஒரு கான்செப்ட் ஒன்று சொல்கிறேன். இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னு வச்சுங்களேன். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. சரிங்களா, இது ஃபஸ்ட்டு மேட்ச்னு வச்சுங்களேன். ஸோ இந்த மேட்ச் முடியும் போது, அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கிற இந்த மேட்ச் முடியும் போது இந்தியாவும் ஒரு மேட்ச் விளாண்டுருக்கும், பாகிஸ்தானும் ஒரு மேட்ச் விளாண்டுருக்கும். இதுதான் இதுக்கு அர்த்தம். ரைட்டுங்களா, இப்போ அடுத்தது இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் ஒரு மேட்ச், அதே டோர்னமெண்ட். இது வந்து வேர்ல்டு கப்னு வச்சுக்கலாம். வேர்ல்டு கப் டோர்னமெண்ட் இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் மேட்ச் நடக்குதுன்னு வச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியா வந்து 2 மேட்ச் விளாண்டுருக்கும். சரிங்களா, ஏன்னா இங்கே ஸ்ரீலங்காவோட விளாண்டாங்க. 2 மேட்ச் விளாண்டுருக்கும். ஆனால் ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் தான் விளாண்டுருக்கும். ஸ்ரீலங்காவுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு மேட்ச். இப்போ அடுத்து ஒருவேளை பாகிஸ்தானுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் ஒரு மேட்ச் நடக்குதுன்னு வச்சுங்க. பாகிஸ்தானுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடக்குது. இந்த மேட்ச் முடியும் போது பாகிஸ்தான் 2 மேட்ச் விளாண்டுருக்கும். அதே மாதிரியே ஸ்ரீலங்காவும் 2 மேட்ச் விளாண்டுருக்கும். ரைட்டுங்களா, ஸோ இதுதான் லாஜிக். இந்த லாஜிக்கை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ரைட்டுங்களா, ஸோ மேக்ஸிமம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இன்னைக்கான முதல் கேள்வி, அடிப்படை கடமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட குழு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு தேர்வில் ஒரு மாணவர் ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் 4 மதிப்பெண்கள் பெறுகிறார். ஒவ்வொரு தவறான பதிலுக்கும் 1 மதிப்பெண்ணை இழக்கிறார். அவர் 60 கேள்விகளுக்கு பதிலளித்து 130 மதிப்பெண்களை பெற்றால் அவர் சரியாக எழுதிய கேள்விகளின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு எக்ஸாம் ஒன்று நடக்குது. சரிங்களா, அந்த எக்ஸாமில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 60 கொஷின் கேட்குறாங்களாம். சரிங்களா, 60 கொஷின் கேட்குறாங்க. இந்த 60 கொஷினில் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணுறோம் இல்லையா, அந்த கொஷினுக்கு வந்து 4 மார்க் கொடுப்பாங்களாம். சரிங்களா, இதே நம்ம ஏதாவது ஒரு கொஷினுக்கு தப்பாக ஆன்சர் பண்ணிட்டா நம்மக்கிட்டேருந்து 1 மார்க்கை தூக்கிடுவாங்களாம். ரைட்டுங்களா, ஸோ இதான் அவங்க வந்து கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த எக்ஸாமை போயிட்டு ஒரு பையன் வந்து எழுதுகிறான். ரைட்டுங்களா, அந்த பையன் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 130 மார்க் எடுத்திருக்கான். அதாவது இதெல்லாம் நடந்தது போக அவனுக்கு 130 மார்க் கிடச்சிருக்கு. ரைட்டா, ஸோ இந்த மார்க் அவன் எடுத்திருந்தா அவன் கரெக்டாக எத்தனை கொஷினுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் கொஷின் எவ்வளோன்னு தெரியும், 60 கொஷின்னு தெரியும். ஆனால் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த பையன் கரெக்டாக எத்தனை கொஷினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கான். அதாவது இந்த 60 கொஷினில் அந்த பையன் வந்து கரெக்டாக எத்தனை கொஷினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வந்து நமக்கு கரெக்டாக தெரியாது. சரிங்களா, அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா அதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துப்போம்.
இப்போ இந்த 60 கொஷினில் எக்ஸ் நம்பர் ஆஃப் கொஷினுக்கு அந்த பையன் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கான் அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட்டா? இப்போ அவங்க என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்கன்னா, கரெக்டாக ஆன்சர் பண்ணால் 4 மார்க்கு கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? இப்போ இந்த கொஷின் இந்த பையன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கான் அப்படின்னு நாம் அஷ்யூம் பண்ணியிருக்கோம், நாமளாக எடுத்திருக்கோம். அப்போ இந்த எக்ஸ் கொஷினுக்கும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 4 மார்க் கொடுத்துருப்பாங்க. ரைட்டு தானே? ஸோ அந்த பையன் கரெக்டாக ஆன்சர் பண்ண கேள்விகளுடைய எண்ணிக்கை எக்ஸு. ஒவ்வொரு கேள்விக்கும் 4 மார்க் கொடுக்குறாங்க. அதாவது கரெக்டாக ஆன்சர் பண்ணுற ஒவ்வொரு கேள்விக்கும் 4 மார்க் கொடுக்குறாங்க. அப்போ நாம் இதை எக்ஸ் இன்ட்டு 4ன்னு எழுதிக்கலாமா? ரைட்டா? சரி, ஓகே. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் கேள்விகள் போக மிச்சம் இருக்கிற கேள்வியெல்லாம் அந்த பையன் வந்து தப்பாக ஆன்சர் பண்ணியிருப்பான். ரைட்டுங்களா? 60 கொஷினில் எக்ஸ் கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுறான். இப்போ இந்த எக்ஸ் கொஷின் போக இந்த 60 கொஷினில் மிச்சம் இருக்கிற கொஷினுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து அந்த பையன் தப்பாக தான் ஆன்சர் பண்ணியிருப்பான். ஸோ அப்போ அந்த மிச்சம் இருக்கிற கொஷினை நம்ம 60 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதலாமா? அதாவது 60 கொஷினில் கரெக்டாக ஆன்சர் பண்ண இந்த எக்ஸ் கொஷின் போக மிச்சம் இருக்கிற கொஷினை தான் வந்து தப்பாக ஆன்சர் பண்ணியிருப்பான். ஸோ அப்போ அந்த தப்பாக ஆன்சர் பண்ண கொஷினோட எண்ணிக்கையை நம்ம 60 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தப்பாக ஆன்சர் பண்ண கொஷினுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 1 மார்க்கை மைனஸ் பண்ணுறாங்க. ரைட்டுங்களா? ஸோ இப்போ இதில் ஒவ்வொரு கொஷினுக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா 1 மார்க்கை மைனஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கரெக்டாக எழுதின கொஷினுக்கான மார்க்கு. அதிலிருந்து தப்பாக எழுதின கொஷினுக்கு 1 மார்க்கை வந்து மைனஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் ஆகி தான் அவனுக்கு மொத்தமாக 130 மார்க் கிடைக்குது. ரைட்டுங்களா? அவன் கரெக்டாக எழுதின கொஷின், அதுக்கப்புறம் தப்பாக எழுதின கொஷின், இது எல்லாத்தையும் இது பண்ணி தான் ஃபைனலாக 130 மார்க் போட்டிருக்காங்க. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா நமக்கு வந்து இந்த எக்ஸோட வேல்யூ கிடச்சிடும். அதாவது அவன் கரெக்டாக எத்தனை கொஷினுக்கு ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறது கிடச்சிடும். ஸோ சால்வ் பண்ணோன்னா 4xன்னு எழுதலாம். மைனஸ் இந்த மைனஸை உள்ளே கொண்டு போனோன்னா அதுக்கு முன்னாடி இதால் இதை பெருக்கிடுவோம். ஸோ 1ஆல் 60 மைனஸ் எக்ஸை பெருக்கணும்னா 60 மைனஸ் எக்ஸ் தான் கிடைக்கும். ரைட்டுங்களா? 130 அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 4x இந்த மைனஸை உள்ளே கொண்டு போயிடுவோம். மைனஸ் 60 ப்ளஸ் எக்ஸ்ன்னு வந்துடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும். இஸ் ஈக்குவல் டு 130ன்னு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 4xையும் இந்த எக்ஸையும் கூட்டினோன்னா 5xன்னு வரும். இந்த 60 இங்கே மைனஸில் இருக்குது, இந்த பக்கம் கொண்டு வந்தோன்னா ப்ளஸ் ஆகிடும். சரிங்களா? இப்போ 130 ப்ளஸ் 60ன்னு மாறும். 130 60ஐயும் கூட்டினோன்னா 190 வருமா? பார்த்தீங்கன்னா 5x ஈக்குவல் டு 190 அப்படின்னு வரும். இப்போ எக்ஸ் மட்டும் நமக்கு தேவைங்கிறதுனால எக்ஸ் அங்கே வச்சுக்கிட்டு இந்த 5 இங்கே கொண்டு வந்துருக்கோம். அடித்தோன்னா 3×5 15, பாக்கி 4 இருக்கும். 8×5 40. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்குதுன்னா 38ன்னு கிடைக்குது. எக்ஸுங்கிறது என்னன்னா அந்த பையன் கரெக்டாக ஆன்சர் பண்ண கொஷினோட எண்ணிக்கை. சரிங்களா? ஸோ இப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 38. அப்போ இந்த 60 கொஷினில் அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான்னா 38 கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டான். அப்போ மிச்சம் பார்த்தீங்கன்னா 22 கொஷினுக்கு தப்பாக ஆன்சர் பண்ணியிருப்பான். சரிங்களா? ஸோ இப்போ இதை வச்சு வேணால் நீங்கள் இந்த லாஜிக்கை கரெக்டானு பார்த்துக்குங்க. அதாவது கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கிற இந்த 38 கொஷினுக்கும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க 4 மார்க் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தப்பாக ஆன்சர் பண்ண இந்த 22 கொஷினுக்கு ஒரு மார்க்கை கழிச்சிருப்பாங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். அதாவது இந்த 130ங்கிறது கரெக்டாக வந்துடும். சரிங்களா? அதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த கொஷின் பார்க்கலாமா? இன்னைக்கான 2வது கேள்வி, அடிப்படை கடமைகள் குறித்து குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பின் பிரிவு எது? அடுத்த கொஷின் பாருங்க. ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு 30 மாம்பழங்கள் வீதம் 3 மூட்டைகள் எடுத்து செல்கிறான். ஒவ்வொரு சுங்கச்சாவடியை தாண்டும் பொழுதும் மூட்டைக்கு 1 மாம்பழம் தர வேண்டும். 30 சுங்கச்சாவடிகளை தாண்டும் போது அவனிடம் எத்தனை மாம்பழங்கள் மீதம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு புத்திசாலி மனிதன்னு சொல்லியிருக்காங்க. இவன் தான் அந்த புத்திசாலி மனிதன் வச்சுப்போம். இவங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 மூட்டை இருக்குதான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க, தான் மூட்டைன்னு வச்சுக்கோங்கம்மா. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 மூட்டை வந்துட்டு இருக்குது. இதில் ஒவ்வொரு மூட்டையிலையும் 30 மாம்பழம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு மூட்டையிலையும் 30 மாம்பழம் இருக்குது. இவன் என்ன பண்ணுறான்னா இந்த 30 மாம்பழங்களை எங்கேயும் எடுத்துகிட்டு போகிறான். அப்படி எடுத்துகிட்டு போகும்போது இவன் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 டோல்கேட் வருது, சுங்கச்சாவடிகள் வருது. மொத்தம்
30 சுங்கசாவடிகள் வருது. இப்போ அந்த சுங்கசாவடியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் வந்து இந்த மூட்டை வச்சுருக்கான் இல்லையா, இவன் எத்தனை மூட்டை வச்சுருக்கானோ அத்தனை மாம்பழம் தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் 3 மூட்டை வச்சுருந்தா ஒவ்வொரு சுங்கசாவடியிலையும் இவன் என்ன பண்ணணும்னா 3 மாம்பழம் தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவனும் அதே மாதிரியே கொடுத்துக்கிட்டே போகிறான். சரிங்களா? ஸோ அப்படி கொடுத்துக்கிட்டே போகும்போது ஃபைனலாக இந்த 30 சுங்கசாவடியும் இவன் தாண்டும் போது இவங்கிட்ட எத்தனை மாம்பழம் இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இந்த கொஷினை வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து செகண்ட் ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் இது. புதுசாக படிக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த கொஷின் தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். 366 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகத்தின் பக்கங்களை எண்ணுவதற்கு பயன்படுத்தப்படும் மொத்த இலக்கங்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு புக்கு ஒன்று இருக்குது. சரிங்களா? ஒரு புத்தகம் இருக்குது. இந்த புத்தகத்தில் மொத்தம் 366 பக்கம் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த 366 பக்கத்துக்கும் உங்கள் நம்பர் கொடுத்துருப்பாங்கல்ல. இந்த புத்தகத்தில் ஃபஸ்ட்டு பக்கம், 2வது பக்கம், 3வது பக்கம்ன்ட்டு இந்த மாதிரி நம்பர் வரிசையாக கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. இந்த நம்பர்ஸை நாம் எண்ணும்போது நம்ம மொத்தமாக எத்தனை இலக்கங்களை எண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுதான் அந்த புத்தகம்னு வச்சுக்கணும். இப்போ கொஷினில் சொல்லியிருக்கிற இந்த புத்தகம் வந்து இதுதான் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்மள்ட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இந்த புத்தகத்தில் மொத்தம் 366 பக்கம் இருக்குது. சரிங்களா? கொஷினில் சொல்லியிருக்கிறத சொல்கிறோம். 366 பக்கங்கள் இருக்குது. அதை வந்து நம்ம எண்ண போகிறோம். இப்போ இதை பாருங்கள், இது ஃபஸ்ட்டு பக்கம். ஸோ இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இது 2வது பக்கம், 3வது பக்கம், 4, 5. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இதில் 366 பக்கம் வரைக்கும் நாம் எண்ண போகிறோம். 366 வரைக்கும் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை நாம் எண்ண போகிறோம். அப்படி எண்ணும்போது மொத்தம் எத்தனை இலக்கங்களை எண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த கொஷினை நாம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசம் வந்து நமக்கு தெரியணும். அது என்ன அப்படின்னா, எண்களுக்கும் இலக்கங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நமக்கு தெரியணும். எண்கள், அதுக்கப்புறம் வந்து இலக்கங்கள். இங்கிலீஷில் வந்து இதை நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இலக்கங்கள்னால் டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எண்கள்னால் என்ன? எண்களுக்கு நம்ம எதை எக்ஸாம்பிளாக சொல்லலாம்னா, இப்போ 123ன்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இது வந்து ஒரு நம்பர், ரைட்டுங்களா? அதே மாதிரி இப்போது 1346ன்னு இருக்குன்னு வச்சுப்போம். இது ஒரு நம்பர். இப்போ 3ன்னு இருக்குன்னு வச்சுப்போம். இதுவும் ஒரு நம்பர் தான். சரிங்களா? இப்போ இதில் இலக்கங்கள்னால் என்னென்னா, இதில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு இலக்கம். சரிங்களா? அப்போ நம்ம இந்த 123ங்கிற அந்த நம்பரை எடுத்துக்கிட்டோம்னா இதில் பார்த்தீங்கன்னா 3 இலக்கங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த 1346ங்கிற நம்பரை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 1, 2, 3, 4 இலக்கங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த 3ங்கிற நம்பரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இலக்கம் தான் இருக்குது. ஸோ அப்போ ஒரு இலக்கம் இருக்குது அப்படின்னு நாம் சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதுதான் எண்களுக்கும் இலக்கங்களுக்குமான வித்தியாசம். இப்போ நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, இந்த புத்தகத்துக்கு எண்கள் கொடுத்துருக்காங்க. 1, 2, 3ன்னு எண்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த எண்களை நம்ம எண்ணும்போது மொத்தமாக எத்தனை இலக்கங்களை எண்ணிருப்போம் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஓரளவுக்கு உங்களுக்கு கொஷின் என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்துக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. 1ல் ஸ்டார்ட் பண்ணி 2, 3ன்ட்டு 366 வரைக்கும் நம்பர் கொடுத்துருப்பாங்க, ரைட்டா? இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து 1, 2, 3லேருந்து, அதாவது 1, 2, 3 ஸ்டார்ட் பண்ணி நம்ம 9வது நம்பர் வரைக்கும் எடுத்துப்போம், ரைட்டுங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பர்லேயும் ஒவ்வொரு டிஜிட் தான் இருக்குது, ரைட்டா? 1ங்கிற நம்பரில் ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது. 2ங்கிற நம்பரில் ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது. அதே மாதிரி 3ங்கிற நம்பர்லேயும் ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது. ஸோ 9 வரைக்கும் இதே மாதிரியே ஒவ்வொரு டிஜிட் தான் இருக்கும். அப்போ நம்ம இந்த புத்தகத்தில் இருக்கிற நம்பர்ஸை என்ன ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 9 பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 9 டிஜிட்டை எண்ணிருப்போம். சரியா? ஃபஸ்ட்டு 9 பக்கத்தில் 9 டிஜிட் எண்ணிருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா 10வது பக்கத்துலேருந்து என்ன ஆகும்னா ஒவ்வொரு நம்பர்லேயும் 2 டிஜிட் வந்துடும். சரிங்களா?
10, அடுத்து 11, அடுத்து 12. ஸோ இப்படியே 99வது பக்கம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 2 டிஜிட் இருக்கும். ஸோ 11ல் ஒரு 2 டிஜிட் இருக்கும், 12ல் 2 டிஜிட் இருக்கும், 99ல் ஒரு 2 டிஜிட் இருக்கும். சரிங்களா? இப்படியே போகும். அப்போது ஃபஸ்ட்டு வந்து இப்போ 10லேருந்து 99 வரைக்கும் எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியணும். ரைட்டுங்களா? ஸோ இதில் 10 விட்டுருங்க. இப்போ 11லேருந்து 99 வரைக்கும் எத்தனை நம்பர் இருக்கும்? 89 நம்பர் இருக்குமா? ரைட்டா? 11லேருந்து 99 வரைக்கும் 89 நம்பர் இருக்கும். அது கூட நம்ம 10ஐயும் சேர்த்துக்கிட்டோன்னா 90 நம்பர் வரும். ஸோ நீங்கள் வேணால் கவுண்ட் பண்ணி பாருங்கள், இல்லை மைனஸ் கூட பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 90 நம்பர் மொத்தம் வரும். இந்த 90 நம்பர்ஸ்லேயும் 2 டிஜிட் இருக்குது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 10லேருந்து 99 வரைக்கும் 90 நம்பர் இருக்குது. அந்த ஒவ்வொரு நம்பர்லேயும் 2 டிஜிட் இருக்குது. அப்போ 90 × 2 180 டிஜிட்டை வந்து நம்ம இதில் எண்ணியிருப்போம். 10 to 99 வரைக்கும் எண்ணும்போது மொத்தமாக 180 டிஜிட் வந்து நம்ம எண்ணியிருப்போம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ அடுத்து பாருங்கள், 100வது பக்கத்தை எடுத்துப்போம். 100, 101, 102ன்னு அவங்க சொல்லியிருக்கிற 366வது பக்கம் வரைக்கும் எடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பர்லேயும் 3 டிஜிட் இருக்கும். ஸோ 100ல் ஒரு 3 டிஜிட் இருக்கும், 101ல் 3 டிஜிட் இருக்கும், 102ல் 3 டிஜிட் இருக்கும், 366ல் 3 டிஜிட் இருக்கும். இப்போ 100லேருந்து 366 வரைக்கும் எத்தனை நம்பர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 விட்டுருவோம். 101லேருந்து 366 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 266 பக்கம் நம்பர் இருக்கும். சரிங்களா? 101லேருந்து 366 வரைக்கும் 266 நம்பர் இருக்கும். அதோட 100ஐயும் சேர்த்துக்கிட்டோன்னா 267 வரும். இப்போ 267 நம்பர்ஸ் இருக்குது. இதில் ஒவ்வொரு நம்பர்லேயும் பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் இருக்குது. அப்போ இன்ட்டு 3. ஸோ அதை பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும்? 3 21க்கு 1 பாக்கி 2, 3 18 2 20க்கு 0 பாக்கி 2, 3 2 6 2 8 801ன்னு கிடைக்கிது. கரெக்டுங்களா? ஸோ அப்போ 801 டிஜிட்டை வந்து நம்ம எண்ணியிருப்போம். எங்கன்னா 100லேருந்து 366 வரைக்கும் எண்ணும்போது 801 டிஜிட்டை எண்ணியிருப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு 9 டிஜிட் ஃபஸ்ட்டு எண்ணியிருந்தோம். அடுத்து ஒரு 180 டிஜிட்டை எண்ணியிருந்தோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 801 டிஜிட் எண்ணியிருக்கும். ஸோ இதெல்லாம் கூட்டினோன்னா 9 1 10க்கு 0 பாக்கி 1, 8 1 9, இங்கே 8 1 9, மொத்தமாக 990 டிஜிட், அதாவது இலக்கங்களை நம்ம எண்ணியிருப்போம். ஸோ ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள், ஆப்ஷன் பியில் இருக்குது. சரிங்களா? ஸோ 990 இலக்கங்களை வந்து இந்த புத்தகத்தில் இருக்கிற நம்பர்ஸை நம்ம எண்ணி முடிக்கும்போது எண்ணியிருப்போம். ஸோ ஓரளவுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவும் பார்த்துருவோம். இப்போ இந்த புத்தகத்துடைய பேஜஸை தான் எண்ணுறோன்னு வச்சுப்போம். இப்போ பாருங்கள், 1 2 3. ஸோ இந்த மாதிரி 9 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஜிட் தான் இருக்கும். அடுத்து 10ல் பார்த்தீங்கன்னா 2 டிஜிட் வந்துடும், 11ல் 2 டிஜிட். ஸோ இந்த மாதிரி 99வது பக்கம் வரைக்குமே எத்தனை டிஜிட் இருக்கும்? 2 டிஜிட் தான் இருக்கும். 99வது பக்கம் வரைக்கும் 2 டிஜிட் தான் இருக்கும். 100வது பக்கத்துலேருந்து 3 டிஜிட் வந்துடும். சரிங்களா? 101ல் ஒரு 3 டிஜிட் இருக்கும். ஸோ இது மாதிரி இது வந்து 366வது பக்கம் வரைக்கும் போகும். ஸோ இந்த டிஜிட்டை தான் நம்ம இப்போ எண்ணியிருக்கோம். எண்ணி நமக்கு 990 டிஜிட் வருது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள், ரீனா சுனிதாவை விட 2 மடங்கு வயதுடையவர். ஸோ இது வந்து வயதுன்னு நிற்கிது. வயதுடையவர். 3 வருடங்களுக்கு முன்பு அவள் சுனிதாவை விட 3 மடங்கு வயதுடையவர். இப்போது ரீனாவுக்கு எவ்வளவு வயது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரீனா சுனிதான்னு 2 பேரை பற்றி சொல்லியிருக்காங்க. ரீனான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, சுனிதான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரீனா சுனிதாவை விட 2 மடங்கு வயதுடையவர். அப்போ இதில் அதிக வயசு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரீனாவுக்கு தான். சுனிதாவை விட 2 மடங்கு வயதுடையவர் ரீனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நாம் என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு வந்து சுனிதாவுடைய வயசு எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு ஃபஸ்ட் நாமளாக கெஸ் பண்ணிக்கலாம். 2 பேரோட வயசுமே இங்கே எவ்வளோன்னு கொடுக்கல. சரிங்களா? அதனால் நாமளாக என்ன பண்ணலான்னா, சுனிதாவுக்கு வந்து எக்ஸ் வயசு அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ ரீனாவுக்கு எவ்வளோ வயசு இருக்கும்? இதோட 2 மடங்கு. ஏன்னா சுனிதாவை விட 2 மடங்கு வயதுடையவர் ரீனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ அப்போ சுனிதாவுக்கு எக்ஸ் வயசுனா ரீனாவுக்கு 2x வயசு இருக்கும். இந்த மாதிரி 2 மடங்கு இருக்கும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 வருடங்களுக்கு முன்பு அவள்னா இந்த இடத்துல ரீனாவை குறிக்கும், அவள் சுனிதாவை விட 3 மடங்கு வயதுடையவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேரோட வயசு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ ரீனாவுடைய ப்ரெசன்டேஜ் இந்த 2x. சரிங்களா? இப்போதைக்கு ரீனாவுடைய வயசு 2x. 3 வருஷத்துக்கு முன்னாடி ரீனாவுடைய வயசு என்னவாக இருந்திருக்கும்? -3. இது ப்ரெசன்டேஜ். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து 10 வயசுன்னு வச்சுப்போம். இப்போ உதாரணத்துக்கு இந்த 2xங்கிறது 10ன்னு வச்சுப்போம். சும்மா ரீனாவுடைய தற்போதைய வயசு 10ன்னு வச்சுப்போம். அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடினா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த 10லேருந்து 3 மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணால் 7ன்னு வரும் இல்லையா? அதே தான் இங்கே பண்ணுறோம். 3 வருஷத்துக்கு முன்னாடிங்கிறதுனால நம்ம 3 மைனஸ் பண்ணுறோம். இது இப்போ உள்ள வயசு அதுலேருந்து 3 மைனஸ் பண்ணிடுறோம். இது வந்து ரீனாவுடைய 3 வருஷத்துக்கு முந்தைய வயது. அதே மாதிரியே சுனிதாவுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி வயசு எப்படி இருந்திருக்கும்? x-3ன்னு இருந்திருக்கும். ரைட்டுங்களா? கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 வருடங்களுக்கு முன்பு அவள்னா ரீனா சுனிதாவை விட 3 மடங்கு வயதுடையவர்னு சொல்லியிருக்காங்க. இது ரீனாவோட வயசு. இந்த வயசு பார்த்தீங்கன்னா சுனிதாவுடைய இந்த வயசு மாதிரி 3 மடங்காம். சரிங்களா? இப்போ அதை சால்வ் பண்ணால் நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ 2x - 3 அப்படியே தான் இருக்கும். இதை உள்ளே கொண்டு போய் பெருக்கணுன்னா 3x - 9ன்னு வந்துடும். இப்போ இந்த எக்ஸை இங்கே கொண்டு போயிட்டு இந்த 9 இங்கே கொண்டு வந்துடும். எக்ஸ் இங்கே அதாவது 2xஐ இங்கே கொண்டு போகிறோம், இந்த 9 இங்கே கொண்டு வரும். சரிங்களா? ஸோ அப்படி பண்ணோன்னா 9 இங்கே மைனஸில் இருக்குது, இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஆகிடும். 9 - 3 = 3x. இங்கே 2xங்கிறது ப்ளஸில் இருக்குது, இங்கே வந்தால் மைனஸ் ஆகிடும். அப்போ 9 - 3 6 = 3x - 2x 1x. அப்போ எக்ஸ் வந்து 6ன்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் கொஷினில் நம்மளை என்ன கேட்டிருக்காங்கன்னா ரீனாவோட வயசு தான் கேட்குறாங்க. இப்போது ரீனாவுக்கு எவ்வளோ வயசுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ரீனாவுக்கு 2x வயசுன்னு நம்ம எடுத்தோம். இங்கே எக்ஸுங்கிறது 6. அப்போ 2xங்கிறது என்ன வரும்? 2 × 6ன்னு வரும். பெருக்கணுன்னா 12ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 12. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் டியில் இருக்கு இல்லையா? அப்போ இப்போதைக்கு ரீனாவுக்கு வயசு பார்த்தீங்கன்னா 12. அப்போ சுனிதாவுக்கு 6 வயசு இருக்கும். ரைட்டுங்களா? ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாமா? அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு தந்தை தனது மகனிடம் நீ பிறந்தபோது நான் உன் தற்போதைய வயதில் இருந்தேன் என்று கூறுகிறார். தந்தைக்கு இப்போது 36 வயது என்றால் 5 ஆண்டுகளுக்கு முன்பு பையனுக்கு எவ்வளவு வயது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இப்போ இந்த கொஷினை என்ன பண்ணுறீங்கன்னா பாஸ் பண்ணிவிடுங்க. பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இந்த கொஷினை வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோவை ப்ளே பண்ணி நீங்கள் சால்வ் பண்ண ஆன்சர் வந்து கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு பார்த்துக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா ஒரு பையன் 2 பேரை பற்றி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஒரு அப்பா, அந்த அப்பாவுடைய மகன் 2 பேரை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இந்த அப்பா வந்து இந்த பையன்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா இவன் பிறக்கும்போது இவனுக்கு என்ன வயசு இப்போ இருக்குதோ அந்த வயசு வந்து இந்த அப்பாவுக்கு இருந்து தான். ஸோ புரியல. இப்போ நம்ம ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த பையனுக்கு வந்து ஒரு 20 வயசுன்னு வச்சுப்போம். சரிங்களா? இப்போ வந்து 20 வயசு இந்த பையனுக்கு. இந்த அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பையன் பிறக்கும்போது இவங்களுக்கும் 20 வயசு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தெளிவாக புரிஞ்சுங்க. இவன் பிறக்கும்போது, சரிங்களா, இவன் பிறக்கும்போது இவனுக்கு பார்த்தீங்கன்னா 0 வயசுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் 1 வருஷம் முடிஞ்சாதான் 1 வயசுன்னு அர்த்தம். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பர்த்டே எப்போ கொண்டாடுவோம்? குழந்தை பிறந்து 1 வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் முதல் பிறந்த நாள் அப்படின்னு கொண்டாடுவோம். சரிங்களா? அப்போ ஒரு குழந்தை பிறக்கும்போது அதோட வயசு பார்த்தீங்கன்னா 0 தான். பிறந்த உடனே சொல்கிறேன். பிறந்த உடனே அதோட வயசு வந்து 0. ஒரு நாள் முடிஞ்சதுன்னா அந்த குழந்தையோட வயசு வந்து 1 நாள். அந்த குழந்தை பிறந்து 1 மாதம் முடிஞ்சதுன்னா அந்த குழந்தையோட வயசு வந்து 1 மாதம். சரிங்களா? ஸோ இதுதான் கணக்கு. அப்போ இந்த பையன் பிறக்கும்போது இவனுக்கு வந்து 0 வயசுன்னு அர்த்தம். இவனுக்கு 0 வயசாக இருக்கும்போது இந்த அப்பாவுக்கு வந்து இவனுக்கு இப்போ இருக்கிற வயசு இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த பையனுக்கு 20 வயசு. இவன் பிறக்கும்போது 0 வயசு. ஆனால் அப்பாவுக்கு வந்து இவனுடைய இப்போ இருக்கிற வயசு வந்து அப்பாவுக்கு இருந்துதான்.
இதுதான் கொஷினில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? புரியலைன்னா திரும்ப திரும்ப இதை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். இந்த கான்செப்ட் தான் ரொம்ப முக்கியம். இதை சொல்லிவிட்டு இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி பையனுக்கு எவ்வளோ வயசு இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? சரி, அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, அப்பாவுக்கு இப்போதைக்கு எவ்வளோ வயசுன்னு கண்டுபிடிக்கணும். இந்த 20ங்கிறது இந்த பையன் பிறந்தப்ப அப்பாவுக்கு இருக்கிற வயசு. ரைட்டா? இப்போ இந்த பையன் பிறந்து ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ இதோட நம்ம என்ன பண்ணணும்னா இன்னொரு 20 கூட்டணும். அப்போ அப்பாவுக்கு 40 வயசு வரும். சரியா? பட் இது வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோம். இந்த 20 வயசுங்கிறது எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கோம். ஆனால் இந்த கான்செப்டை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ரைட்டுங்களா? இப்போது கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தந்தைக்கு இப்போ வந்து 36 வயசுன்னு சொல்லிட்டாங்க. அதாவது அப்பாவுக்கு வந்து இப்போ வந்து 36 வயசுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? சரி, ஓகே. அப்போ பையனுக்கு இப்போ எவ்வளோ வயசு இருக்கும்? இதில் பாதி வயசு 18 வயசு இருக்கும். ரைட்டு தானே? ஸோ எப்படின்னு புரியுது தானே? இந்த நாம் எடுத்த லாஜிக் படி பார்த்தோன்னா அப்பாவுக்கு இப்போதைக்கு 40 வயசு வரும். அதாவது பையனை மாதிரி 2 மடங்கு வயசு. சரிங்களா? ஸோ அதே தான் இங்கே நாம் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த பையனுக்கு 18 வயசு வரும். ஸோ இதை நீங்கள் அப்படியே கிராஸ் செக் கூட பண்ணலாம். இந்த பையனுக்கு 18 வயசு. இந்த பையன் பிறக்கும்போது அப்பாவுக்கும் 18 வயசு இருந்திருக்கும். சரிங்களா? பையன் பிறக்கும்போது அப்பாவுக்கு 18 வயசு இருக்கும். அதுக்கப்புறம் இவன் பிறந்து ஒரு 18 வருஷம் ஆகுதா? ஸோ இதோட ஒரு 18 கூட்டினோன்னா 36 வயசு வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து இதை வேறு மாதிரி நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? பட் ஈஸி தான். இந்த கான்செப்டை மட்டும் புரிஞ்சுங்க. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா பையனுக்கு 18 வயசு. இவங்க கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ வயசுன்னு கேட்குறாங்க. இப்போ 18 - 5 போட்டோன்னா 13. ஸோ 5 வருஷத்துக்கு முன்னாடி பையனுடைய வயசு பார்த்தீங்கன்னா 13. ரைட்டுங்களா? ஒரு வேளை புரியலைன்னா வீடியோவை திரும்ப திரும்ப ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். அதான் இந்த கொஷினை மட்டும் திரும்ப திரும்ப ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள். 12 வயது மாணிக் தனது சகோதரர் ராகுலை விட 3 மடங்கு வயதுடையவர். ராகுலை விட 2 மடங்கு வயதுடைய மாணிக் எவ்வளவு வயதானவராக இருப்பார்? இந்த கொஷினை இங்கிலீஷ்லேயும் படித்து பாருங்கள். இந்த மாதிரி கொஷின் பொறுத்த வரைக்கும், அதாவது மேக்ஸிமம் வந்து அரித்மெட்டிக்கல் ரீசனிங்லேருந்து கேட்குற கொஷினை வந்து நீங்கள் இங்கிலீஷில் படித்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, ஓகே. இப்போ இந்த கொஷினை என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஹோம்ஒர்க்காக எடுத்துருங்க. இது வந்து ஹோம்ஒர்க் 3rd கொஷின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த கொஷினையும் சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ இதோட வந்து இன்றைக்கி டாப்பிக்கை வந்து நம்ம முடிச்சுப்போம். சரிங்களா? இன்னைக்கான கடைசி கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் பகுதி 4A குறிப்பிடப்பட்டுள்ள அடிப்படை கடமைகளில் பொருந்தாதது எது?